உங்களுக்கு KFC சிக்கன் பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் கொலனர் சாண்டர்ஸோட வாழ்க்கை கதை உங்களுக்கு நிச்சயமாகவே பிடிக்கும். அவரின் பயணம் எல்லாருக்குமே வெற்றிக்கான தூண்டுதலையே கொடுக்கும். எந்த வயதிலும் வெற்றியை உருவாக்க முடியும் என்பதை அவரின் வாழ்க்கை பயணம் சொல்லுகிறது. இதா அஃபிஷியல் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாண்டர்ஸ் 1890ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கிண்டக்கி என்ற இடத்துல பிறக்கிறாரு. அவருக்கு 5 வயசு நடக்கிறப்போவே அவரோட அப்பா இறந்து போயிடுறார். 12 வயசில் அவரோட அம்மா மறுமணம் செய்கிறாங்க. அவரோட 15 வயசில் இராணுவத்தில் சேர்றார். அங்கே அவர் கழுதையை கையாளுவராக இருக்கிறார். வெறும் 4 மாதத்துக்கு பிறகு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரார். அவர் முதல் பாதி வாழ்க்கையுமே ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைன்னு மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கிறார். அவரோட 18 வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி திருமணம் செய்கிறார். 19 வயசில் அழகான ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையும் ஆகிறார். அவர் நிறைய படிக்கலை, அதனால் ஒரு சராசரி மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்கிறார். நீராவி ரயில் இன்ஜினில் எரிபொருள் நிரப்புறது, விளக்குகளை உருவாக்குறது, டயர்களை விற்கிறது, படகு ஓட்டுறது, இது மாதிரி எல்லா வேலையுமே செய்கிறார். லைஃப்பில் அவர் எது செய்தாலுமே ஃபெயிலியர் தாண்டு ரொம்ப கஷ்டப்படுறார். கடைசி வரைக்குமே எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் அந்த மனுஷன் சோர்ந்தே போகலை, போராடிட்டே இருக்கிறார். அவரோட 40 வயசில் ஒரு உணவகத்தை எடுத்து நடத்துகிறார். அப்போதான் பல மூலிகைகள் மற்றும் மசாலாக்களுடன் கிண்டக்கி ஃப்ரைடு சிக்கனை தயாரிக்கிறார். அதோட அங்கேருந்து வேலையையும் விட்டுடுறார். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு $105 பென்ஷனை சொல்லி வயசானவங்க யாராவது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கா கவர்மெண்டால் அவரோட குடும்பத்துக்கு சொல்லி $105 கொடுத்தாங்க. அந்த $105 வச்சுக்கொண்டு இருக்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு கடையை போடுறார். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணுறார். ஆனால் அதாலேயுமே எந்த ஒரு வருமானமுமே கிடைக்கல. வாங்கின கடனெல்லாம் கழுத்து நெரிக்க ஆரம்பிக்குது. என்ன செய்யறேன்னே தெரியாமல் தான் மிகப்பெரிய ஃபெயிலர்னு யோசித்து அவரோட 65வது வயசில் சூசைட் பண்ணலாம்னு முடிவுக்கும் வரார். அப்போ தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. அவர் எப்போ தான் சிக்கன் சமைச்சாலுமே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படியும் நான் சாகத்தானே போகிறேன், கடைசியாக எனக்கு தெரிஞ்ச இதையும் ஒரு ட்ரை பண்ணித்தான் பார்ப்போமேன் யோசித்து சாலையோரத்தில் வாரவங்க போகிறவங்களுக்கு KFC சிக்கனை விற்றுட்டு இருந்தார். அந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போக அப்போ ஓகே இதையே ஒரு பிஸ்னஸாக செய்யலாமென்று யோசித்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேட்குறார். நான் இந்த சிக்கனை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஹோட்டலில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு எனக்கு சின்னதாக ஒரு காசு தந்துடுங்க, பிகாஸ் நான் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கேன்னு சொல்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெசனாக இருக்கும். 1 இல்லை 2 இல்லை 1009 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இவரோட சிக்கன் ரெசிப்பியை. இன்றைக்கி உலகமே விரும்பி சாப்பிட்ற KFC சிக்கன் ரெசிப்பியை 1009 ஹோட்டல்ஸ் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 1010வது ஹோட்டலில் அவரோட KFC ரெசிப்பியை வாங்குகிறாங்க. அந்த KFCயை ஹோட்டலில் நிறைய பேருக்கு பிடிச்சி போகுது, எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் KFC தனியாகவே ஒரு கடையாகவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த லோகோவில் இருக்கிறது அவர் தான். 9 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 600 உணவகத்தை KFC தொடங்குது. அவரோட பிஸ்னஸ் நல்லா வளர ஆரம்பிக்கிறப்போ ப்ரௌன் என்றவருக்கு 1965 $2 மில்லியன் KFC நிறுவனத்தை கொலனர் சாண்டர்ஸ் விற்கிறார். இப்போ 123 நாடுகளில் 20,000க்கும் மேற்பட்ட உணவகத்தை கொண்டுள்ளது. விற்பனை அளவில் உலகில் 2வது பெரிய சங்கிலி உணவகமாகவும் இருக்குது. இதுதான் கொலனர் சாண்டர்ஸோட வாழ்க்கை. 65 வயசில் தற்கொலைக்கு முடிவெடுத்தவர் 90 வயசில் உலக கோடீஸ்வரன் ஆகிறார். அவரோட 1980வது ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அவர் இறந்தும் போகிறார். நம்பிக்கை, கனவு, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு கொலனர் சாண்டர்ஸோட வாழ்க்கை பயணம் ஒரு உதாரணம். விடாமுயற்சியே வெற்றியின் படிக்கட்டு. இது மாதிரி தான் எங்களில் நிறைய பேர் நான் என்ன வேலையை செய்தாலுமே என்னால் முன்னுக்கு வர முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. 1009 தடவைன்றது வெறும் நம்பர் இல்லை, அத்தனை தடவையும் திரும்ப 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 முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அப்போது அவரோட பொறுமை எந்தளவு தூரம்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை தடவை விழுந்தாலுமே திரும்ப திரும்ப எழும்பி நிற்கிற அவரோட மன தைரியத்தை பாருங்கள். எத்தனை வேலையாக இருந்தாலுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபெக்டை போட்டுகிட்டே இருப்போம். அதுக்கான பலன் இன்றைக்கில்லாட்டிலும் என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு கிடைச்சே ஆகும். முயற்சி ஒன்றே எங்களை முன்னேற்றம். தேங்க்யூ.